ஹலோ, வெல்கம் பேக் டு சிம்பிள் ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் சுந்தரகாண்டம் படிக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சுந்தரகாண்டம் படிக்கிற ப்ரொசீஜரை பற்றின ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வருஷம் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஆரம்பிச்சா டெய்லி ஒரு சாப்டராக படித்து ஸ்ரீராம நவமி அன்னைக்கு பட்டாபிஷேக சர்க்கத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது வளர்பிறையா இருக்கிறதுனால நான் இன்னிலிருந்து ஆரம்பிக்க போறேன். இந்த வருஷம் ராம நவமி ஏப்ரல் 10 அன்னைக்கு வருது. 68 சாப்டர்ல டெய்லி ஒரு சாப்டரா படிச்சுட்டு ராமநவமி அன்னைக்கு பட்டாபிஷேக சர்க்கத்தை படிக்கிறது ரொம்ப விசேஷமானது. நம்ம மனசுல இருக்கிற கோரிக்கை நிறைவேறதுக்கு சுந்தரகாண்ட பாராயணம் ஒரு டிசிப்ளினை கொடுக்கும். சுந்தரகாண்ட பாராயணம் ஆரம்பிக்கும் பொழுது முதல் நாள் அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு பீடத்தை எடுத்து வச்சிடணும். சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணும் பொழுதோ ராமநாமத்தை சொல்லும் பொழுதோ ஆஞ்சநேயர் சூக்ஷ்ம ரூபத்துல அங்க உட்கார்ந்துருப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால இந்த பாராயணம் முடிகிற வரைக்கும் ஆஞ்சநேயருக்கு அந்த சீட்டை அங்கேயே வச்சிருக்கணும். அந்த பீடத்து மேல சந்தன குங்குமம் வச்சு ராமர் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணினதுக்கு அப்புறமா சுந்தரகாண்ட பாராயணத்தை ஆரம்பிக்கணும். நைவேத்தியத்துக்கு சுத்த அன்னம் எப்பவுமே வைக்கிறது வழக்கம். அது கூட நான் இன்னைக்கு பானக நைவேத்தியம் பண்ண போறேன். பூவாலையும் அர்ச்சனை பண்ணலாம், இல்லைன்னா குங்குமத்தாலையும் ராமர் அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். மடி ஆச்சாரத்தோட குங்குமம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை கூட நம்மளோட சிம்பிள் ட்ரெண்ட்ஸ்ல ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த அர்ச்சனை பண்ணின குங்குமத்தை டெய்லி நம்ம திலகதாரணம் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பூஜையோ பாராயணமோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குலாச்சார வழக்கப்படி இருக்கிற உடையில இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். நைட்டியோ ட்ராக் பேண்ட்ஸையோ அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் வேற பூஜை நேரத்துல கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. மறக்காம கையில வளையல் போட்டுக்கணும். கல்யாணம் ஆனவங்களா இருந்தா காலில் மெட்டி, வகுட்டுல குங்குமம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நெத்தியில பொட்டு இருக்காங்கிறதையும் கவனமா ஞாபகம் வச்சுட்டு தலையை விரிச்சு போட்டுட்டு இல்லாம எய்தர் பின்னின்னு இருக்கலாம், இல்லைன்னா ஸ்நானம் பண்ணியிருந்தா அடியில முடி போட்டதுக்கு அப்புறமா பூஜையோ பாராயணத்தையோ ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் முடியறதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடும். ஏன்னா 68 சாப்டர் இருக்கு. இதுக்கப்புறமா பட்டாபிஷேக சர்க்கம் இருக்கு. இதெல்லாம் பண்ணும் பொழுது நம்மளுடைய ரொட்டீன்ல ஒரு டிசிப்ளின் டெஃபினட்டா வரும். இந்த டிசிப்ளின் நம்மளுடைய வெற்றியை நோக்கி நம்ம பயணம் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணதுக்கு அப்புறமா டெய்லியே ஹனுமான் சாலிசா சொல்றதும் ரொம்ப விசேஷமானது. நைவேத்தியத்துக்கு பானகம் எப்படி பண்ணணுங்கிறத இப்ப பார்க்கலாம். 1/4 கப் அளவு வெல்லத்துக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். 5-6 மிளகு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது 3ஐயும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில பவுடர் பண்றதுனாலும் பண்ணலாம், இல்லைன்னா இடிச்சும் எடுத்துக்கலாம். 1/2 மூடி எலுமிச்சம்பழம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா மண்ணு குப்பை எதுவும் இல்லாம இதை வடிகட்டி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சுக்கு, ஏலக்காய், மிளகை சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தையும் பிழிஞ்சிடலாம். கொஞ்சமா இதுல நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பரவாயில்ல. சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கணும். நைவேத்தியத்துக்கு பச்சை கற்பூரம் சேர்த்து பண்றது ரொம்ப விசேஷம். ஒரு துளசி இலைய மேல சேர்த்துக்கிறேன். பாராயணம் முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூர ஆரத்தி காமிச்சு இது நைவேத்தியம் பண்ணிக்கலாம். டெய்லி பானகம் தான் பண்ணணும்னு இல்லை, எந்த நைவேத்தியம் பண்ணா வாழைப்பழமோ ட்ரை ஃப்ரூட்ஸோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா டெய்லி அந்தந்த சாப்டரை முடிச்சதுக்கு அப்புறமா சுவாமிக்கு ஏதோ ஒரு நைவேத்தியம் எடுத்து வைக்கிறது நல்லது. இந்த வருஷம் சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்ப ஆரம்பிச்சு ராமநவமி அன்னைக்கு பட்டாபிஷேக சர்க்கத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோல ஹனுமானுடைய வாளுக்கு எப்படி பூஜை பண்றது, வடமாலை எப்படி சாத்தணும் அப்படிங்கறத பத்தி அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணி லோகக்ஷேமத்துக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும்
பாய்.